சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நுங்கு வச்சு இன்னைக்கு ஒரு ஹெல்தியான டெசர்ட் பார்க்க போறோம். ஒரு 5 நுங்கு நல்லா பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 நுங்கை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். மீதி இருக்கிற அந்த 2 நுங்கை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நுங்கு வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நுங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். நான் பசும்பால் வாங்குறதுனால அதில் இருக்கிற ஆடையை கலெக்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் வந்து பாதியாக வர்ற வரைக்கும் நல்லா வற்றணும். ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் அரைச்சி வச்ச நுங்கை சேர்த்துக்கலாம். அரை லிட்டர் பாலுக்கு நான் 100 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வற்றட்டும். இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் சாப் பண்ணி வச்சுருந்த முந்திரி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முந்திரி, பால், நாட்டு சர்க்கரை இது 3 நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் பாதியாக வற்றணும். ஒரு பேக்கெட் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம். நான் ஆவின் பிராண்ட் எடுத்திருக்கேன். 10 ரூபா பேக்கெட் 1 சேர்த்தா போதும். இதில் ஒரு 3 ஸ்பூன் மில்க் பவுடர் வரும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். இப்போ பால் நல்லா வற்றி இருக்குது. இந்த அளவுக்கு வற்றினா போதும். 1/2 லிட்டர் பால் நல்லா 1/4 லிட்டர் பாலாக வற்றிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்தா நுங்கு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கவர் பண்ணியாச்சு. 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில் பண்ணி சாப்பிட்லாம். டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. 1 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்குறது 1 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். நல்ல ஜில்லுன்னு ஒரு சூப்பரான ஒரு நுங்கு டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் அழகுக்காக நான் கிரான்பெரி சேர்த்துக்கிறேன். கிரான்பெரிக்கு பதில் திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதில் பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். இந்த சம்மருக்கு நிறையவே நீங்கள் வந்து பாதாம் பிசின் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாதாம் பிசின் வந்து உடம்புல இருக்க சூட்டை கம்மி பண்ணும். பாதாம் பிசின் வந்து எந்த டெசர்ட்லனாலும் சேர்த்துக்கலாம். ஜூஸ் சேர்த்துக்கலாம். எதுலெல்லாம் சேர்க்க முடியுமோ லெமன் ஜூஸில் கூட சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நுங்கு டெசர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நுங்கு வாங்கினீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி டெசர்ட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.